கார்த்திகை தீபமா கலவர தீபமா? திருப்பரங்குன்றம் மலை ஒரு பிரச்சனைக்குரியது. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு அந்த மலை உச்சியில் நின்று அவர்கள் உறக்க கோஷம் விடுவது, அவர்கள் பக்தி பரவசமாக பாட்டை பாடுவது, அதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும். அந்த தர்காவுக்கு பக்கத்தில் அப்படி நடத்துறதுனால பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தும்னா, ஒவ்வொரு நாளும் இந்துக்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மசூதிகளில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு நீங்க பாங்கு சொல்றீங்கள, தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபம் ஏற்றுவதற்கு தடுப்பாக இஸ்லாமியர்கள்ல ஒரு சிலரோ அல்லது வக்ஃபு வாரியமோ தடை கேட்கிறது நீதிமன்றத்துலனா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஐயோ அங்க போயிட்டு அவங்க சத்தம் போடுவாங்க, நாளைக்கு இங்க வந்துருவாங்கன்னா வரதண்டா செய்வாங்க. நீ எதிர்த்தா, நீ பிரச்சனை பண்ணா வராம என்ன பண்ணுவாங்க? வரத்தான் செய்வாங்க. அப்ப நான் சொல்றது மிரட்டலா தெரியலாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப இப்படி இந்துக்களுடைய நம்பிக்கையில் இஸ்லாமியர்கள் தடை விதித்துக் கொண்டே இருந்தால் இந்து மக்களே அப்படி எவனாச்சும் பேசுற செருப்ப கலட்டி அடிப்பாங்க. சிக்கந்தர் மலையை பறிக்க போகிறார்கள் ஒரு விஷயத்தை சொன்ன உடனடியாக ஆடை போட்டுக்கிட்டு எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற அமைப்புகள், இந்த டிஎம்எம்கே எல்லாருமே ஓடி போய் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யறாங்க. அந்த இடத்துல திடீரென்று பிரியாணி சாப்பிடுவதற்கு நவாஸ்கனி எம்பி வராரு முஸ்லீம் லீக்லேருந்து. அதே மாதிரி திமுக எம்எல்ஏவை தான் இன்னைக்கு அப்துல் சமத் இருக்கிறார். அவர் அங்கே நியாயப்படுத்தி பேசுகிறாரு, இது சிக்கந்தர் மலை தான் அப்படின்னு. அப்போ இது எல்லாம் ஏன் திட்டமிட்டு நடக்குதுன்னா, நியாயமாக தீபம் ஏற்றுவது என்பது 2ஆம் உலகப் போர் வரைக்கும் அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதமிக்க மலையின் உச்சியில் தான் தீபம் ஏற்றப்பட்டிருந்தது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். ஓகே, திருப்பரங்குன்றமும் சர்ச்சையும் பிரிக்க முடியாத விஷயமா நிறைய இடங்கள்ல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டர் மூலியமா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி, ஸோ பேர் சொல்ல விரும்பல, ஸோ மதுரையினுடைய எம்பி அவர் வெங்கடேசன், அவர் ஒரு பதிவு போறாரு. கார்த்திகை தீபமா கலவர தீபமா, இங்க மத சக்திகள் எல்லாரும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. ஸோ கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்வீட் போட வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல ஒரு ஊடகவியலாளராக இருக்கிற நீங்கள் 2 பக்கம் உள்ள கருத்துகளையுமே மறைக்காம திறம்பட தைரியமாக சொல்லணும். ஆனால் நீங்களே திமுக கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்டினுடைய எம்பிஆர் சு வெங்கடேசன் இருக்கிறாரு, அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அந்த கருத்து முழுக்க முழுக்க இந்து மக்களை கலவரக்காரர்களாக வன்முறையாளர்களாக காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அவர் பேரை சொல்லாமல் அந்த கருத்தை மட்டும் சொல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா, எந்த அளவுக்கு ஊடகத்தை திமுக மிரட்டி வச்சிருக்குன்றதை என்னால் புரிய முடியுது. ஒரு விஷயம் என்னென்னா, திருப்பரங்குன்றம் மலை ஒரு பிரச்சனைக்குரியதே கிடையாது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அங்கே எந்த ஒரு மோதலும் கிடையாது. இப்படி ஒரு மோதலை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது திமுக. ஆனால் இந்த முறை கண்டிப்பாக திமுக மக்கள் வெறுப்பில் இருக்குது. பெரும்பான்மையான இடங்களில் திமுகவுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. 2026 பெரிய தோல்வியை திமுக சந்திக்க போகுது. அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு இருக்கிற நிரந்தர வாக்கு என்பது ஒன்று இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்கு, இன்னொன்று தலித் சமூகத்துடைய வாக்கு. இப்போ இந்த சமூகங்களை ஒரு அச்ச நிலையில் வச்சுருக்கணும். மத்திய அரசுக்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக ஒரு பதட்டமான ஒரு சூழலை அந்த சமூகத்துக்கு மத்தியில் உருவாக்கி வைத்தால் மட்டும் அந்த வாக்குகளை முழுமையாக பெற முடியும் திமுக நம்புது. அதனால் அவர்கள் திட்டமிட்டு வெவ்வேறு காரியங்களை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதில் ஒன்று தான் திருப்பரங்குன்றத்தில் காலமாக அது ஸ்ரீ கந்தர் மலை என்று இருந்ததை, அந்த மலையினுடைய சுற்றுப்புறங்கள் எல்லாமே வழிபாட்டுக்குரியதாக மதிக்கத்தக்க வகையில் இருந்தது. கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்துல திடீரென்று பிரியாணி சாப்பிடுவதற்கு நவாஸ்கனி எம்பி வராரு முஸ்லீம் லீக்லேருந்து. அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி இன்றைக்கி அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை கூட தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருச்சு. ஏன்னா இவங்க திமுகவுக்கு கூஜா தூக்கி இஸ்லாமியர்களை ஏமாற்றியதன் விளைவு. திமுக எம்எல்ஏவை தான் இன்றைக்கி அப்துல் சமத் இருக்கிறார். அவர் அங்கே நியாயப்படுத்தி பேசுகிறாரு, இது சிக்கந்தர் மலை தான் அப்படின்னு. அப்போ இது எல்லாம் ஏன் திட்டமிட்டு நடக்குதுன்னா, இப்படி பேசும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறதுல ரொம்ப ஈஸியாக பலியாயிருவாங்க. ஏன் இப்போ ட்வீட் போட வேண்டிய அவசியம்? அதாவது கிட்டத்தட்ட கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கிட்டத்தட்ட கார்த்திகை தீபம் நினைக்கிறேன். ஸோ இந்த டயத்தில் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை பதிவிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னால் உள்ள வரலாறு சொல்கிறேன், எப்படியெல்லாம் இந்த பிரச்சனை வந்ததுன்னு.
அப்போது திமுக இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி பெற வேண்டும் என்றால் மத்திய அரசு 11 ஆண்டு காலம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா அரசின் திட்டங்களும் யாரெல்லாம் ஏழைகளோ அவர்களுக்கு போய் சேரணும்னு சொல்லும்போது அதில் இஸ்லாமியர்கள் அதிகமாக பயன்பெறுகிறார்கள். அப்போ பாஜகவை எதிர்ப்பதற்கு தமிழகத்தில் ஒன்றும் விஷயம் கிடையாது. இப்போ விஷயத்தை உருவாக்குகிறது திமுக. அதனால தான் என்ன பண்ணுதுன்னா, நவாஸ்கனி போய் அங்கே மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்றாரு புனிதமிக்க ஸ்ரீ கந்தர் மலை கீழே. அவர் ஆட்களை சாப்பிட வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வக்ஃபு போர்டில் இருக்கிற உறுப்பினர்னு சொல்லிக்கிட்டு இங்கேருந்து அப்துல் சம்பத்ன்றவர் போகிறாரு. அவர் திமுகவுடைய எம்எல்ஏ. அவர் போய் அதை சிக்கந்தர் மலை அப்படின்னு பேசுகிறாரு. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் மூளை இல்லாமல், சிந்திக்க ஆற்றல் இல்லாமல், உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையிலே இருக்கிறாங்க. இஸ்லாமிய தலைவர்களோ இல்லை ஜமாத் தலைவர்களோ ஏதாவது சொன்னால் கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. அதனால் சிக்கந்தர் மலையை பறிக்கப் போகிறார்கள்னு ஒரு விஷயத்தை சொன்ன உடனடியாக ஆடை போட்டுக்கிட்டு எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற அமைப்புகள், இந்த டிஎம்எம்கே எல்லாருமே ஓடி போய் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்யும் பொழுது இந்துக்கள் சும்மா இருப்பாங்களா? இந்து அமைப்புகள் சும்மா இருக்குமா? அவர்கள் தங்கள் புனிதமிக்க மலையை பாதுகாப்பதற்கு போராட ஆரம்பிக்கிறாங்க. அதை நான் பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, இது கலவரம் வரக்கூடாதுன்னா இந்துக்கள் பக்கம் நியாயம் இருக்குது. இஸ்லாமியர்கள் பக்கம் தேவையில்லாமல் தூண்டப்பட்டு இஸ்லாமியர்கள் வன்முறையில் ஈடுபட்டால் அது இஸ்லாமியர்களுக்குத்தான் இழப்பாகும். அதனால் ஸ்ரீ கந்தர் மலை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அது இந்துக்களுடைய புனிதமிக்க ஒரு மலை, திருப்பரங்குன்றம் மலை என்பது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில் அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் அவுலியா தர்கா இருக்குன்னா அந்த தர்காவில் அவர்கள் இஸ்லாமியர்கள் வழிபாடு செய்கிறார்கள், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுதான் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடை சொன்ன நானும் மத கலவரத்தை ஏற்படுத்துறேன்னு காவல்துறை கைது செய்து மாட்டுக்கறி பிரியாணியை நவாஸ்கனி எம்பி போய் புனிதமிக்க முருகர் மலையில் சாப்பிட்டா அவரை வாழ்த்தி வரவேற்று பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடுறாங்க. ஏன்னா அவர் திமுகவுடைய ஆதரவு பெற்ற எம்பி, நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு தேசியவாதி. இவ்வளவுதான் காவல்துறை பார்க்குற பார்வை. அதே மாதிரி தான் அந்த விஷயத்திற்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. அது திருப்பரங்குன்றம் மலைதான், அந்த மலை புனிதமானது தான், அங்கே இருக்கக்கூடிய தர்காவை பொறுத்தவரை அது வழிபாடு நடக்கல, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு இவ்வளவு அழகாக தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. இப்போ மறுபடியும் என்ன பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா, நியாயமாக தீபம் ஏற்றுவது என்பது 2ஆம் உலகப் போர் வரைக்கும் அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதமிக்க மலையின் உச்சியில் தான் தீபம் ஏற்றப்பட்டிருந்தது. ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை அவர்கள் 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் ஏற்றக்கூடாது என்று அவர்கள் தடை செய்தார்கள். அன்னைக்கு ஆங்கிலேயருடைய ஆட்சி பெரிய அளவுக்கு எதிர்க்க முடியல. அதனால் அங்கே தீபம் ஏற்ற முடியலன்னு நியாயம் இருக்குது. நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளான பிறகு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதமிக்க மலையில் அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கென்று இருக்கிற இடத்துல தீபத்தை ஏற்றணும்னு அந்த இந்து மக்கள் கேட்டால் அதற்கு அனுமதி இல்லை. அதுக்கு கோர்ட்டுக்கு போகணும், அவங்க போராடணும், அவங்க கஷ்டப்படணும்னா இது கேவலமாக இல்லையா? இல்லை, இது தொடர்பாக நிறைய சமூக வலைதளங்களில் பதிவுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க, நாளைக்கு அந்த தர்கா கீழே ஒரு கோயிலுடைய இது இருக்குது, சிதிலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆய்வு பண்ணுவீங்க, கடைசியில் பாபர் மசூதியில் என்ன நடந்துச்சோ அங்கே தான் இதுவும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாபர் மசூதி கட்டப்பட்ட இடம் என்பது அது ஸ்ரீராமருடைய கோவில் அங்கு இருந்தது. அந்த இடிக்கப்பட்ட இடத்தில் எடுக்கப்பட்ட ஆதாரங்கள், தூண்கள், சிலைகள் எல்லாம் இன்றைக்கும் நீங்கள் ராமஜென்ம பூமிக்கு போனால் பார்க்கலாம், கண் முன்னால் பார்வைக்கு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் போய் ஒரு மசூதியை கட்டினா அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது. நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொருத்தருடைய வழிபாட்டு தலத்தில் போய் நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்ரீ கந்தர் மலை என்று இருக்கக்கூடிய இடத்துல இப்போ இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் அவுலியா தர்கான்னு வச்சுருக்கிறாங்கன்னா, அன்றைய காலத்தில் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல நாங்கள் ஒரு வழிபாடு செய்கிறோம் ஒருத்தருடைய இஸ்லாமிய பெரியவருடைய நினைவுக்காகன்னு கேட்டபொழுது, அன்றைக்கு இந்துக்கள் விட்டு கொடுத்ததுனால அந்த குறிப்பிட்ட ஒரு 50 சென்ட் இடத்துல அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்துக்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கிருந்து ஒரு 15 மீட்டரில் இருக்கிற இந்த தீபம், அதில் தீபம் ஏற்றும் பொழுது முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு கோஷம் போடுவாங்க. அந்த கோஷம் எங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது, இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் விடமாட்டோன்னு வக்ஃபு வாரியமோ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளோ தடை கேட்டு நீதிமன்றத்துக்கு போவது எவ்வளோ பெரிய விபரீதமான முடிவை ஏற்படுத்தும்னா, இந்துக்கள் என்ன கேட்பாங்க? வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை தீபம் அன்றைக்கு முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு அந்த மலை உச்சியில் நின்று அவர்கள் உறக்க கோஷம் விடுவது, அவர்கள் பக்தி பரவசமாக பாட்டை பாடுவது, அதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும். அந்த தர்காவுக்கு பக்கத்தில் அப்படி நடத்துறதுனால பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும்னா, ஒவ்வொரு நாளும் இந்துக்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மசூதிகளில் அல்லாஹு அக்பர்னு நீங்கள் பாங்கு சொல்கிறீங்கள, அந்த இந்துக்கள் என்ன சொல்கிறாங்க? அல்லா சாமி கூவுறாரு, பாங்கு சொல்கிறாங்க,
அல்லது என்ன பண்ணுவாங்க, அந்த பாங்கு சொல்லி முடிஞ்சு தொழுகை நடத்திட்டு வரும்போது இந்துக்கள்லாம் போய் எங்களுக்கு மந்திரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தொழுதுட்டு வரவங்கள்ட்ட எல்லாம் தண்ணி ஊதி அடிக்கிறது. அப்போ இந்துக்கள் நல்லிணக்கத்தோடு இருக்கிறாங்க. இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மசூதியில் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்றத அவர்கள் ஒரு வெறுப்பா பார்க்கல. அது அல்லாஹ் சாமி பாங்கு கூறுறாங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப நல்லிணக்கமா நினைக்கிறாங்க. வருடத்திற்கு ஒரே ஒரு முறை புனிதமிக்க கந்தர் மலையில, புனிதமிக்க திருப்பரங்குன்ற மலையின் உச்சியில எங்கு தீபம் ஏற்றப்பட வேண்டுமோ அங்கு நீதிமன்றத்தின் உத்தரவோடு தீபம் ஏற்றுவதற்கு போராடி தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபம் ஏற்றுவதற்கு தடுப்பாக இஸ்லாமியர்கள்ல ஒரு சிலரும் அல்லது வக்ஃபு வாரியமோ தடை கேட்கிறது நீதிமன்றத்தில்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இவர்கள் செய்வதனால இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில் கலவரம் வருமா வராதா, பிரச்சனை வருமா வராதா? நம்பர் 1. நம்பர் 2, கம்யூனிஸ்ட் என்பது கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி திமுக மாதிரி உள்ள கொள்கை உடையவர்கள். அவர்களுக்கு மதத்தை பற்றியும் நம்பிக்கையை பற்றி அக்கறை இல்லை. அதனாலதான் இந்து மக்களுடைய வழிபாட்டுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில கார்த்திகை தீபத்தை டிசம்பர் 3க்கு ஏத்துறோம்னு அந்த மக்கள் போனா கலவரக்காரர்கள் போடுறாங்கன்னா இந்துக்களை கலவரக்காரர்கள் பாக்குறீங்களா? சீர்குலைச்சிருவீங்க. என்ன சீர்குலைச்சாங்க? நான் கேட்கிறேன், மத நல்லிணக்கத்தை இதுவரைக்கும் என்ன தமிழகத்தில் சீர்குலைக்கப்பட்டிருக்கு? வெளியில இருந்து வர்ற ஆட்கள்னாலதான் இங்க திருப்பரங்குன்றத்துல பிரச்சனையே நடக்குது. இது என்னங்க ஒரு கொடுமையா இருக்கு? ஒரு கோவிலுக்கு ஒரு தீபத்தை ஏற்ற வருவதற்கு உள்ளூர்காரன் தான் வரணும், வெளியூர்ல இருக்கிற இந்து வரக்கூடாதுன்னு இது அநியாயமா இல்லையா? நான் கேட்கிறேன், இப்போ ராமேஸ்வரம் கோவிலுக்கு காசியிலிருந்து நிறைய பேர் வராங்க. ராமேஸ்வரம் கோவிலுக்கு ராமேஸ்வரத்தை சுற்றி உள்ளவர்கள் தான் வரணும், காசியில் உள்ளவர்கள் வரக்கூடாதுன்னா போடா பைத்தியக்காரன்வாங்க. ஒரு வழிபாட்டு இந்து தலத்திற்கு யார் வேணாலும் வரலாம். சரி, நான் கேட்கிறேன், சிக்கந்தர் அவுளியாவிற்கு தர்காவிற்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் வெறும் அந்த சம்பந்தப்பட்ட திருப்பரங்குன்றத்தில் உள்ளவர்கள் தான் வரணும், சுற்றில் இருக்கிற மதுரையில் உள்ளவர்களோ மற்ற மாவட்டங்களில் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா? அந்த தர்காவுக்கு நிறைய பேர் வர்றதே கேரளாவில இருந்து வராங்க. உள்ளூர்காரங்க கூட நிறைய பேர் வரதில்லை. உள்ளூர்காரன் அதை பெருசாக ஆதரிக்கிறதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த தர்கா வழிபாடு என்பது இஸ்லாமியர்களை பாதி பேர் எதிர்க்கக்கூடிய மனநிலையில் உள்ளவங்க, ஒரு பாதி பேர் தான் அதை ஆதரிக்கக்கூடிய நிலை. இப்படி இஸ்லாமியர்களே பல பேர் எதிர்க்கக்கூடிய நிலையில் உள்ளதான் அந்த தர்கா வழிபாடு. ஆனாலும் கூட அங்கு உள்ளவர்கள் மட்டுமல்ல எங்கு உள்ளவர்களும் வரலாம்னா தீபம் ஏற்றுவதற்கு மட்டும் எங்கு உள்ள இந்துக்களும் வருவதில் என்ன தடை இருக்கு? அதை தாண்டி அவர்கள் வந்தால் இது நடந்துரும், அவர்கள் வந்தால் இப்படி ஆயிரும்னா நீ இப்படி பிரச்சனை பண்ணினால் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. நீ பிரச்சனை பண்றதுல தாங்க இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, அமைதியாக அப்படி தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய தர்காவில் உள்ள இஸ்லாமியர்கள் நீங்க அங்க போய் அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல நின்று அந்த மக்கள் அரகர கோஷம் போட்டால் அவர்களை வாழ்த்தி அந்த இடத்துல நின்று அவர்களை எல்லாம் தட்டி கொடுத்து நாங்களும் உங்க சந்தோஷத்துல மகிழ்ச்சியில பங்கேற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாமியரோட மத நம்பிக்கையில அதுல என்ன கேடு விளைவிச்சுன்னு நான் கேட்கிறேன். ஒவ்வொரு தர்காவிலையும் நீங்க போய் பாருங்க, விளக்கு தொங்க விட்டு அதுல திரி போட்டு எப்படி அந்த தீபம் ஏற்றுகிறார்களோ அதே வழக்கம் தர்காக்கள்ல இருக்கிறது. தர்காக்கள்ல விளக்கு ஏத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனா திருக்குறான் சொல்லுகிறது, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர், இறைவன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏக இறைவன் வானத்திற்கும் பூமிக்கும் ஜோதியாக இருக்கிறான். இறைவனை ஜோதி வடிவானவன் என்று திருக்குறான் சொல்லுகிறது. அப்ப அது கந்தர் மலையில ஒரு தீபத்தை ஏற்றுகிறார்கள் என்றால் எல்லா தர்காவிலையும் ஜோதியை விளக்கை ஏற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு ஜோதி ஏற்றப்படுகிறது என்றால் என் தொப்புள் குடி உறவுகள் இந்து சொந்தங்கள் ஏற்றுகிறார்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், இஸ்லாமியர்கள் அங்க போய் கொண்டாட வேணாமா? இதை எதிர்க்கிறது என்ன நியாயம் கேட்கிறேன். கம்யூனிஸ்ட்காரை எதிர்க்கட்டும், திமுக காரை எதிர்க்கட்டும், அவன் கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி. நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய நம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்ட இஸ்லாமியர்கள் நீ தொப்புள் கூட உறவுன்னு வாய்க்கிலேயே பேசினா போதுமா? தொப்புள் கூட உறவுனா என்ன? நீயும் அவனும் ஒரு தாய் பிள்ளைகள் அர்த்தம். அப்போ வழிபாட்டு முறையில நான் வேற இருக்கலாம், ஏன் தாயும் அவன் தாயும் ஒண்ணு அப்படின்னா அவன் கொண்டாடக்கூடிய அந்த வழிபாட்டு முறையில நான் போய் சந்தோஷமா மகிழ்ச்சியா நிக்கலன்னா என்னங்க தொப்புள் கூட உறவு? சும்மா பேசினா மட்டும் போதுமா? மதம் என பிரிந்தது போதும்னா எதுக்கு எடுத்தாலும் பாட்டு போட்டு ஊரை ஏமாத்துற வேலையை சில இஸ்லாமியர்கள் செய்யறாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இந்துக்களுடைய வழிபாட்டை நீ செய்ய வேண்டாம், ஆனா அந்த வழிபாட்டை மதிக்க கத்துக்கோ, அந்த வழிபாட்டை நீ போற்ற கத்துக்கோ. அது நம்முடைய பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடையாளம். உன்னுடைய முன்னோர்களும் என்னுடைய முன்னோர்களும் அதைத்தாண்டா செஞ்சாங்க. நீ வழிபாட்டுல இன்னைக்கு இஸ்லாமியனா இருக்கிற, நேத்து அப்பனும் பாட்டனும் அந்த கார்த்திகை தீபத்துல போய் ஏத்துனானா இல்லையா? அவன் வழிபட்டானா இல்லையா? அந்த வழிபாடு உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன் முன்னோர்களுடைய வழிபாட்டை பண்பாட்டை கலாச்சாரத்தை மதிக்காத இஸ்லாமியனுக்கு இங்க என்ன வேலைன்னு நான் கேட்பனா கேட்க மாட்டேனா? இப்படி கேட்ட இதுக்கு பேர் மதக்கலவரத்தை பேசுறேன்னா? இப்படி கேட்ட நான் உண்மையான இஸ்லாமியன் இல்லையா? உண்மையான இஸ்லாமியன் என்றால் பிற நம்பிக்கைகளை மதிக்கணும். லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன், அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு, என்னுடைய நம்பிக்கை எனக்கு அப்படின்னு நாம நம்பணுமா இல்லையா? வலா துசுப்பல்லதீன எதுவும் மிந்தூன் இல்லா, திருக்குறான் சொல்லுகிறது. பிறருடைய கடவுள்களை நம்பிக்கைகளை நிந்திக்காதீர்கள், தவறாக பேசாதீர்கள். நீ பிறருடைய அந்த கார்த்திகை தீபத்தை எதிர்த்து வக்ஃப் வாரியம் போய் மனு கொடுக்கறன்னா, அங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்பு எதிர்க்கிறன்னா
ஐயோ அங்க போயிட்டு அவங்க சத்தம் போடுவாங்க, நாளைக்கு இங்க வந்துருவாங்கன்னா வரதண்டா செய்வாங்க. நீ எதிர்த்தா, நீ பிரச்சனை பண்ணா வராம என்ன பண்ணுவாங்க? வரத்தான் செய்வாங்க. அப்ப நான் சொல்றது மிரட்டலா தெரியலாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப இப்படி இந்துக்களுடைய நம்பிக்கையில் இஸ்லாமியர்கள் தடை விதித்துக் கொண்டே இருந்தால் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல இந்துக்கள் வரக்கூடிய சூழல் ஏற்படும், அது பிரச்சனை ஏற்படும். இதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான். அதனால இஸ்லாமியர்கள் சு வெங்கடேசன் சொல்றான் இல்ல மாங்கா வெங்கடேசன் சொல்றான், அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க டிசம்பர் 3க்கு திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்கள் அந்த தர்காவில் உள்ளவர்கள் கார்த்திகை தீபம் ஏற்றும் போது நாங்க போவோம். அங்க உள்ள இங்க இந்து மக்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்போம், ஒரு மோர் கொடுப்போம், ஒரு ஸ்வீட் கொடுப்போம். நீண்ட காலத்துக்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு, சந்தோஷமா நீங்க செய்யுங்க, உங்க கூட நாங்க இருக்கோம்னா உண்மையாகவே அந்த தர்காக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்கு வம்பு பண்ணணும்னு நினைச்சு ஒரு 4 பேர் பேசினா கூட நியாயமான இந்துக்கள் செருப்பு கழட்டி அடிப்போம். ஏண்டா ஒரு தீபம், நாங்க கார்த்திகை தீபம் ஏத்துறோம்னா எங்க இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் வருது, யாரா? நம்ம மாமாடா, நம்ம அப்புடா, நம்ம சொந்தண்டா. அவங்க நம்ம விழாவில் பங்கெடுத்துக்கிறாங்க, எல்லாத்திலும் நம்ம கலாச்சாரத்துல பண்பாட்டுல ஒண்ணு கூடி இருக்கிறாங்க. எப்படி போய் நீ அந்த தர்காக்குள்ள போய் இன்னொரு கோயில் இருக்கு லிங்கம் இருக்குன்னு சொல்லுவியான்ட்டு ஹிந்து மக்களே அப்படி எவனாச்சும் பேசுற செருப்ப கழட்டி அடிப்பாங்க. நீ அப்படி ஒரு நல்லிணக்கத்தையே உருவாக்க மாட்டேங்கிற. பிஜேபி கையில எடுக்காத வரைக்கும் திருப்பரங்குன்ற இஷ்யூ ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. பிஜேபி தான் இப்ப கையில எடுத்து ரொம்ப பூதாகரமா ஆக்குறீங்க. பிஜேபி தானங்க ஆன்மீகத்தை நம்புது, பிஜேபி தானங்க ஆன்மீகத்தை பறைசாற்றுகிறது, பிஜேபி தானங்க இந்த நாட்டின் பண்பாட்டை கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அப்புறம் பிஜேபி எடுக்காம வேற எந்த கட்சியும் எடுக்கும்? திமுக எடுக்குமா, காங்கிரஸ் எடுக்குமா, கம்யூனிஸ்ட் எடுக்குமா, விசிக எடுக்குமா? இவர்கள் எல்லோருமே கடவுள் நம்பிக்கை தூக்கி எறிந்து விட்டு ஐரோப்பிய கலாச்சாரத்தையும் அரேபிய கலாச்சாரத்தையும் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்து உள்ள தொலைக்கணும். இங்க இருக்கிற பண்பாட்டின் அடையாளத்தை அழிச்சிட்டு ஆங்கிலேய கலாச்சாரத்தை பண்பாட்டை ஆங்கில மொழியை திணிக்க நினைக்கிற அயோக்கியர்களுக்கு மத்தியில பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் நம்முடைய தேசம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம்னு அதை தூக்கி நிறுத்தணும்னு பாக்குது. அதை பெருமைப்படணுங்க. எங்க இஸ்லாமியர்கள் இப்படி விலகி 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 போனா நாளைக்கு விளக்கப்படக்கூடிய இடத்திற்கு அவர்களாகவே போய்விடுவார்கள். அதனால இந்த விஷயத்துல சு வெங்கடாசனாக இருக்கட்டும் அல்லது திமுகவா இருக்கட்டும், இவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிக்கு இஸ்லாமியர்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதுதான் என் தாழ்மையான கோரிக்கை. ஓகே, இது ஒரு புறம் இருந்தாலும் வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கு எங்கே போனாலும் ஒரு எதிர்ப்பு இருக்கோ. நீங்க சமீபத்தில் கூட ராணிப்பேட்டையினுடைய பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் மேல் விசாரணை போயிருந்தீங்க. ஸோ அங்கேயுமே உங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சு. கிட்டத்தட்ட நிறைய பேர் கூடி எங்க எதிர்ப்புலாம் பண்ணாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமா? ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக நான் பொறுப்பேற்று நவம்பர் 1ஆம் தேதி போய் அங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். நவம்பர் 1ஆம் தேதி எனக்கு முதல் கொலை மிரட்டல், காவல்துறையில் புகார் மனு கொடுக்குறேன். சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்படுது. யார் மூலியமா, எந்த சைட்லேருந்து? எஸ்டிபிஐ என்ற பயங்கரவாத அமைப்புகள், அவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள். இன்னைக்கு திமுக யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ, அது விசிகாவா இருக்கட்டும் அல்லது தமுமுகவா இருக்கட்டும், எல்லாருமே. அப்போ அடுத்த கட்டமாக நவம்பர் 10 மீண்டும் ஒரு பிரச்சனை வருகிறது, மீண்டும் கொலை மிரட்டல், மீண்டும் புகார் மனு கொடுக்குறாங்க. அது சம்பந்தமாக ஒருவர் கைது செய்யறாங்க. இதுக்கு மத்தியில் தான் 29ஆம் தேதி ஒரு பெரிய கலவரத்தை எனக்கு எதிராக ஏற்படுத்த வேண்டும், என்னை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு உள்ள நுழையிறாங்க. எங்க மேல் விசாரத்துல நாங்க எங்க கட்சி நிர்வாகிகள் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம்னு 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் வீட்டுக்கு போறோம். அவர்களுக்குள்ள தேவைக்காக கிராம நிர்வாக அலுவலருடைய அலுவலகத்துக்கு போறோம். அலுவலகத்துல கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னு நாங்க ஒரு டீ கடையில் உட்காந்து பக்கத்துல டீ குடிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 100 பேர் சேர்ந்து எங்களை தாக்க வருகிறார்கள். நல்லவேளை காவல்துறையினர் அந்த நேரத்துல தடுக்கிறாங்க. காவல்துறையினரையே அந்த கூட்டம் சொல்லுகிறது, நீ விலகிக்கலன்னா நல்லா இருக்காது, நாங்க என்ன வேணா பண்ணுவோம்ட்டு. என்கிட்ட எல்லாமே வீடியோ ஆதாரம் இருக்கு. பகிரங்கமா கொலை மிரட்டல் விடுத்து அடிக்க வராங்க. ஒரு கட்டத்துல காவல்துறையினர் எங்களை காப்பாற்றி கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இவ்வளவு பெரிய விஷயத்திற்கு ஏன் காரணம் அப்படின்னா, கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் நான் ஊடகங்களுக்கு ஒரு செய்தியை அறிவிக்கிறேன். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைக்கு கைத்தறித்துறை அமைச்சராக இருக்கிற ஆர் காந்தி தொடர்ந்து மிகப்பெரிய ஊழல் செய்து கொண்டிருக்கிறார். ஊழல் மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய பல்வேறு குவாரிகள்ல அவருடைய ஆசீர்வாதத்தோடு நிறைய மணல் திருட்டும் மண் திருட்டும் நடக்கிறது. அரசு அனுமதித்த அளவை விட அதிகமான பாறைகளை வெட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகள்ல குவாரி நடக்கக்கூடாதுன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட ஏராளமான லாரிகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் வீடியோ ஆதாரம் வச்சிருக்கிறேன். இந்த ஆதாரங்களை மாதிரி நிறைய இன்னும் தொகுத்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட நிலத்தை அவர்கள் கையகப்படுத்தி ஒரு 3 நாளைக்கு முன்னால்தான் அந்த கையகப்படுத்தி ஆக்கிரமித்து வைத்திருந்த ஆர் காந்திக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. அந்த தீர்ப்பு முதல் கொண்டு நாங்கள் இப்போ கையில் வச்சிருக்கிறோம். அதையும் எடுத்துக்கொள்ள போகிறோம். இது எல்லாம் ஆர் காந்தி என்கிற ஒரு அமைச்சர் திமுகவில் இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய ஊழலை, கனிம வள கொள்ளைய, அடுத்தவர்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததிலிருந்து அத்தனை ஆதாரங்களை வெளியிடுமே. ஒவ்வொரு 10 நாளைக்கும் இதை வெளியிடும் பொழுது
மக்கள் இது போன்ற சட்டமன்ற உறுப்பினரை தூக்கி எறிய வேண்டும் என்று புரிந்து கொள்வார்கள். அந்த கொலை மிரட்டலுக்கு காரணம் நீங்க இந்த ஆதாரங்கள்லாம் வெளியிடுவேன்னு சொன்னதுதான். அதனால ஆர் காந்தி என்ன பண்றாருன்னா, நேரடியா திமுக எப்பொழுதுமே எதிர்க்காதுங்க. ஏன்னா நேரடியாக எதிர்த்தால் அது பெரிய பிரச்சனை ஆயிரும், அந்த கட்சிக்கு அசிங்கமா போயிடும். சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்துல மேல் விசாரம் என்ற பகுதி எவ்வளவு மோசமான பகுதி. அங்க ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குங்க. இந்த அளவுக்குன்னா இந்துக்களே அங்க நிம்மதியா போக முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, மேல் விசாரம் என்பது தமிழகத்தின் ஒரு பகுதியா இல்லையா? அந்த பகுதியில் யார் வேண்டுமானாலும் யாருடைய வீட்டுக்கு வேண்டுமானாலும் போகலாமா போகக்கூடாது? போகலாம். அரசியலமைப்பை பற்றி தூக்கி பிடிக்கக்கூடிய திமுகவோ அல்லது அவர்களுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களோ வேலூர் இப்ராஹிம் போனா தடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் கேட்கிறேன். நான் ஏன் கட்சி நிர்வாகியை பார்க்க போனா எப்படி மதக்கலவரம் வந்துடும்? சரி, மதக்கலவரம் வரணும்னா இதுக்கு முன்னால மதக்கலவரம் வர மாதிரி பேசி இருக்கணும். நீங்க பிஜேபி சித்தாந்தத்தை பேசுறதுதான் அவங்களுக்கான. இது என்னங்க கொடுமையா இருக்கு? யார் வேணா எந்த சித்தாந்தத்தையும் ஏங்க முஸ்லீம் லீக் வந்து மத ரீதியான ஒரு சித்தாந்தத்தை பேசிட்டு நடு ரோட்ல நின்றுகிட்டு நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் மதவெறி கோஷத்தை எழுப்பி கொண்டு காவல்துறைக்கு முன்னால் பகிரங்க கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய அந்த கயமைத்தனத்தை அவர்கள் செய்யலாம். இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒரு புறம் இருக்காங்க, வேலூர் இப்ராஹிம் ஒரு புறம் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அது பிரச்சனையா தானே ஆவாங்க. இஸ்லாமியர்கள் எந்த புறம் இருக்கிறாங்க என்பதெல்லாம் நான் பார்க்கலங்க. நீதி எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் வேலூர் இப்ராஹிம் இருப்பேன். சத்தியம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வேலூர் இப்ராஹிம் இருப்பேன். தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வேலூர் இப்ராஹிம் இருப்பேன். கூட்டம் எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் இருந்து கொள்ளையடிக்கிற ஆள் நான் கிடையாது. பணத்துக்காக மண்டியிடக்கூடிய ஆள் நான் கிடையாது. பதவிக்காக யாரிடத்திலும் போய் தலைகுனியக்கூடிய ஆள் நான் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில இன்னைக்கு நான் உரிமையோடு திறமையோடு தைரியமா நின்று போராடுறேன்னா எவன் கையிலையும் 10 காசு வாங்கல. எந்த கூட்டத்துக்கும் போய் எனக்கு இவ்வளவு கூடுறான்னு சொல்லி மண்டியிடல. நான் என்னுடைய சொந்த பணத்துல எனக்கு யார் உதவி செய்கிறார்களோ என்னை நெருங்கியவர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் அந்த உதவியில இன்னைக்கு நான் களத்துல நின்று போராடிட்டு இருக்கேன். தவிர பிஜேபி 10 காசு கொடுத்து நான் இன்னைக்கு வேலை செய்யல. தேசத்துக்காக வேலை செய்யறேன். என் உயிர் போனாலும் இந்த தேசத்துக்காக போகணுமே தவிர காசுக்காக பல்லளிக்கிறேன் வேலூர் இப்ராஹிம் கிடையாது. நான் ஒரு விஷயம் கேட்கிறேங்க. வேலூர் இப்ராஹிம் மேல் விசாரத்திற்குள் போனால் மதக்கலவரம் வரும் சொல்றியப்பா, இதுக்கு முன்னால மதக்கலவரம் வர மாதிரி வேலூர் இப்ராஹிம் என்ன பேசி இருக்கிறேன்? அப்படி எங்க கலவரம் வந்திருக்குன்னு ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? அல்லது காவல்துறை மதக்கலவரத்தை தூண்டியதாக, இரு மதத்தின் மோதலை பேசியதாக ஏதாவது ஒரே ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கா? இல்ல. அது மட்டுமல்ல, நான் பேசக்கூடிய கருத்துல நபிகள் நாயகத்தை பற்றியோ திருமறை குரானை பற்றியோ அல்லது இஸ்லாமிய நம்பிக்கை பற்றி எங்கேயாச்சும் விட்டு கொடுத்துருக்கிறனா? இல்ல. அப்ப எப்படி உனக்கு மதக்கலவரம் வரும்? ஏன் நீ தடுக்கிற? ஏன் தடுக்கிறன்னா, மேல் விசாரத்திற்குள் இருக்கிற ஜமாத்து தலைவர் 31 ஏக்கர் வக்ஃப் நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார். அங்க ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை வெளியேற்றுவதற்கு அமைச்சர் ஆர் காந்தியோடு சேர்ந்து கொண்டு அவர்களை துன்புறுத்தும் பொழுது அந்த மக்கள், அங்க இருக்கிற இஸ்லாமிய ஏழை மக்கள் எங்களிடத்தில் சொல்றாங்க, நீங்க பேசினாதான் சரியா வரும், நீங்க வந்தாதான் சரியா வரும். நீங்க தானே சிறுபான்மை சமூகத்தின் அடையாளமாக தேசிய செயலாளர் என்ற ஒரு பொறுப்பை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கு. நீங்க தானே மத்திய ஆடுறீங்க, எங்களுக்காக குரல் கொடுங்கன்னு மேல் விசாரத்தில் உள்ள இஸ்லாமிய மக்கள் கேட்கிறாங்கன்னா நான் போகணுமா வேணாமா? 31 ஏக்கர் நிலம் வக்ஃபு சொத்தை கொள்ளையடிச்சு அங்க இருக்கிற ஜமாத்து தலைவரை வச்சிருக்கிறாருன்னா அதை தட்டி கேட்க வேண்டாமா? அந்த 31 ஏக்கர்ல இருக்கக்கூடிய மக்களும் இஸ்லாமிய மக்கள் தான். இஸ்லாமிய மக்கள் தாங்க மேல் விசாரத்தில் இருக்கிறாங்க. அவர்களை வெளியேற்றக்கூடிய வேலையை திட்டமிட்டு அங்க இருக்கக்கூடிய திமுக காரர்களும் அங்க இருக்கக்கூடிய ஜமாத் தலைவரும் பார்த்தா பணவெறிக்காக நீங்கள் பலியாகுகிறீர்கள். வேலூர் இப்ராஹிம் பணத்தை பத்தி ஆசைப்படல. அதை தாண்டி இன்னொரு கொடுமை என்னன்னா, அதே மேல் விசாரத்தில் இருக்கிற ஜமாத்துல முஸ்லீம் லெபாபின் ஜமாத் அப்படின்னு போட்டு நீங்க ஜமாத் நடத்துறீங்க. அதுல தகனிக்கல் முஸ்லீம்களை நீங்க அனுமதிக்கிறதே இல்லை. உங்கள்கிட்ட எவ்வளவு பெரிய சாதிய பாகுபாடு இருக்கு. இஸ்லாம்னா எல்லாம் ஒண்ணு அண்ணன் தம்பின்னு சொல்லக்கூடிய அதே மேல் விசாரத்துல லெபாபின் ஜமாத்னு லெப்பைகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பள்ளிவாசலுடைய ஜமாத்தின் நிர்வாகிகளாக இருக்கிறார்களே தவிர தகனிகளாக சொல்லக்கூடிய நம்ம பஸ்மந்தா முஸ்லீம் சொல்லுமே அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை நீங்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் அனுமதிக்காத காரணத்தினால அந்த மக்கள்லாம் இன்றைக்கு எங்களோடு வராங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தான் சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்லுது. பிரதமர் சொல்றாரு எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சின்னு. அப்ப வேலூர் இப்ராஹிம் அவர்களை நீங்க மேல் விசாரத்துக்கு வாங்க. இந்த மாதிரி சாதிய ரீதியாக எங்களை தகனிக்களை எல்லாம் ஒதுக்குகிறார்கள், சையதுகளை எல்லாம் ஒதுக்குகிறார்கள். இந்த லெபாபின் சொல்லக்கூடிய இவர்கள் மட்டும்தான் பள்ளிவாசலை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு அதுல எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களின் குரலாக வேலூர் இப்ராஹிம் போகணுமா வேணாமா? அந்த நியாயத்தை கேட்கணுமா வேணாமா? நீங்க பாகிஸ்தான்ல வச்சிருக்கீங்க மேல் விசாரத்தை. ஜனநாயக நாடு தானே, அங்கு எங்கு வேண்டுமானாலும் காவல்துறையுடைய அனுமதியோடு நாம பேச முடியும்.
அதை மீறி நீ தடுத்தன்னா உன் தடையை மீறிக்கிட்டு வருவேன். அது அமைச்சர் ஆர் காந்தி தடுக்கட்டும், அல்லது அடிப்படைவாத சக்திகள் தடுக்கட்டும், அல்லது உங்களுடைய என்ன திறமைகள், என்ன கூட்டம், என்ன வன்முறை செய்தாலும் வேலூர் இப்ராஹிம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க, தர்மத்தை பாதுகாக்க, மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க, பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்களின் குரலாக ஓங்கி ஒலிக்க, மேல் விசாரம் மட்டுமல்ல, தமிழகத்தின் எந்த மூலையில் எங்கே இஸ்லாமிய பெரும்பான்மை இருந்து நாங்க இங்க கலவரத்தை பண்ணுவோம், அல்லது இஸ்லாமிய பெரும்பான்மை இங்கு எந்த இந்துக்களோ அல்லது பாஜக உள்ள நுழைய முடியாதுன்னா நுழைஞ்சு காட்டுமே, உடைச்சு காட்டுமே. தடையை உடைத்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு வேலூர் இப்ராஹிம் போன்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இன்றைக்கு பாஜகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ராணிப்பேட்டை சட்டமன்றத்தில் உருவாக்கி 2026 முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியாக இருக்கும். கரூர் விஷயம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். அதில் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு ஃபர்ஸ்ட் திமுக தரப்புலேருந்தே சொல்லப்பட்டுச்சு. சமீபத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10வது மாதம் நினைக்கிறேன், 13ஆம் தேதி 10வது மாதத்தில் ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயமே வேண்டாம், ஸோ நாங்கள் அமைச்ச இந்த கமிஷனே போதும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய முரணா தெரியலையா? ஏன் ஃபர்ஸ்ட் சிபிஐ விசாரணை வேணும்னாங்க, இப்போ திரும்ப வேணான்றாங்க? தூத்துக்குடியில் நடந்த காவல் நிலைய படுகொலை, அதில் 2 பேர் கொல்லப்பட்டார்கள் காவல்துறையினரால். உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டது திமுக. அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஐயா ஸ்டாலினுக்கு சிபிஐ விசாரணை வேணும். ஆளுங்கட்சியா வந்து அவங்க வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏறிடும், நீங்கள் சரியா பாதுகாப்பு கொடுக்கல, உளவுத்துறை உங்களுக்கு சரியான எச்சரிக்கை கொடுக்கல, அங்க கூட்டத்தை வந்து தள்ளுமுள்ள சரி செய்வதற்கு காவல்துறையினரே இல்லை, இதெல்லாம் வீடியோ காட்சிகளில் பதிவாகி இருக்கிறது. இந்த உண்மை தெரிந்து போய்விட்டால் தமிழக காவல்துறையை கையில் வைத்திருக்கிற தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு பெரிய தலைகுனிவு ஏற்படும் என்பதனால்தான் இவ்வளவு மெனக்கெடுகிறார்கள். சிபிஐ விசாரணை வேண்டான்னு தடுக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. எதற்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணை, சில விஷயங்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா உடனடியாக நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு ஒத்து விடுகிறோம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு சொல்லுங்க அப்படின்னா, இந்த விஷயத்தில் பிரச்சனை திமுகவிற்கு இருக்கிறது. முன்கூட்டியே அனுமதி வாங்கி இருக்கிறார்கள் தாவேகா. அவர்கள் சரியான முறையில் வரல, நேரம் கடத்தி வந்திருக்கலாம், அல்லது அவர்கள் மீது தவறு இருக்கலாம். அந்த தவறை அவர்கள் மீது மட்டுமே சொல்ல முடியாது. ஒரு ஆளும் அரசு திட்டமிட்டு அதை தடை செய்திருக்க வேண்டும். அல்லது காரணம் இருக்கு, அந்த இடத்தில் பிரச்சனை வரும்னு நினைச்சிருந்தா ஒரு வலிய அரசாக இருக்கக்கூடியது அரசு இயந்திரத்தை மீறி பெருசா ஒன்றும் தாவேக்க செஞ்சிட முடியாது. அவர்கள் தடை செய்திருக்கணும். ஆனால் எஸ்பி கேட்டாராம், டிஎஸ்பி கேட்டாராம், அதை மீறி அவர்கள் வந்து விட்டார்களா, நடத்தி விட்டார்களா, உயிர் எழுந்து போச்சா, ஐயோ பாவிகளான்னு எல்லாரும் அழுவக்கூடிய அளவுக்கு திமுக வேஷம் போடுறீங்கன்னா, இந்த வேஷத்தை தமிழக மக்கள் நம்ப தயாரில்லை. 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. அது நடிகர் விஜய்க்காக போன கூட்டமாக இருக்கலாம், ஆனால் பலியான ஒவ்வொருவரும் தமிழர்கள், பலியான ஒவ்வொருவரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள். அந்த மக்களின் உரிமைகளுக்காக நாங்கள் போராட வேண்டும். சிபிஐ விசாரணை வேண்டும், அதில் நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை எப்படியாவது மடைமாற்றலாம். ஆட்சிக்கு கெட்ட பேர் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இந்த கரூரில் 41 உயிர் பலியானதற்கும் திமுக தான் காரணம் என்பது வந்துவிடுமையானால், தேர்தல் நேரத்தில் சிபிஐ அதை ஒரு அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டால், மிகப்பெரிய அளவிற்கு கரூரில் சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டு கொங்கு பெல்ட்டையே பார்த்துக்கணும்னு இருக்கிற செந்தில் பாலாஜி அடையாளம் தெரியாமல் போய்விடுவார்கள். அப்படி நடந்துவிடக் கூடாது என்கிற பயத்தில் தான் சிபிஐ விசாரணைக்கு எதிராக மேற்கொண்டு தடுப்பதற்கு அப்பீலுக்கு போகிறார்கள். திமுகவுடைய இந்த சூழ்ச்சியை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். சட்டத்தின் அடிப்படையில் அங்கு சிபிஐ நிச்சயமாக விசாரணை செய்யும். அதில் திமுகவிற்கு இருக்கிற தொடர்பு, காவல்துறை தவறாக அவர்கள் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அதையெல்லாம் வெளிக்கொண்டு வரும் பொழுது இந்த திமுக ஆட்சி மக்கள் துரத்தி அடிப்பதற்கு, குறிப்பாக செந்தில் பாலாஜி போன்றவர்கள் இனி கரூரில் அல்ல தமிழகத்தின் எந்த இடத்திற்கும் செல்ல முடியாது, தோற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் என்று முதல் முறையாக 2026 கரூர் மக்களை முடிவு சொல்ல போகிறார்கள். அது நிச்சயம் நடக்கும். ஓகே சார், இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்தில் பதிவு ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு
பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.